நேபாள பெருவெள்ளத்தில் கும்பகோணத்தை சேர்ந்த ராஜ்குமார் ஜெயந்தி தம்பதியின் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளத்தில் சிக்கிய தங்களது பெற்றோரை அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து மீட்டுத் தர வேண்டும் என அவர்களின் மகன்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ராமலிங்கம் வழங்கிட கேட்கலாம். ராமலிங்கம், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். கும்பகோணத்திலிருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றனர். அங்கு ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் இங்கிருந்து சென்ற 57 நபர்களில் 21 நபர்கள் மீதி 36 நபர்கள் நிலை தெரியாமல் உள்ளது. வடக்கு வீதியை சேர்ந்த ராஜ்குமார் தம்பதியினரும் சுற்றுலா சென்றனர். நேற்று ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் இவர்கள் தொடர்ந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இவர்களது மகன் மணிகண்டன், தேவேந்திரன் ஆகியோரும் கும்பகோணத்தில் தங்களது பெற்றோர்கள் குறித்து தொடர்ந்து விசாரித்து வருகிறோம். இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அரசு விரைந்து தனது பெற்றோரை நலம்பம் மீட்டுத் தரும்படி கண்ணீர் மேலும் இந்த கும்பகோணத்தில் 11 நபர்களும், தஞ்சையிலிருந்து 5 நபர்களும், மொத்தம் தஞ்சை மாவட்டத்திலிருந்து 16 நபர்கள் சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றி உள்ளவர்கள் கண்ணீர் மல்க பெரும் வேதனையுடன் காத்திருக்கின்றனர். அவர்கள் தகவல் வைக்க எங்கள் அப்பா பேர் டி ராஜ்குமார், அம்மா பேர் ஆர் ஜெயந்தி. நாங்கள் சுவாமிமலையில் நாங்கள் இருக்கிறோம். கும்பகோணம் சூப்பர் யாத்திரை மூலமா ஆதி கைலாஷ் போயிருந்தாங்க. 23 சாயந்தரம் மதியம் கிளம்பி சென்னை ரீச் ஆகி சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் ஏறி போனாங்க. போய் எங்களுக்கு 25 வரைக்கும் எங்களுக்கு டீட்டெயில்ஸ் நைட்டு 10 மணி வரைக்கும் கால் 11:30 மணிக்கு கால் பேசினாங்க. திருப்பி எங்களுக்கு 26ஆம் தேதி எங்களுக்கு இது வரைக்கும் அப்டேட் பண்ணல. 26ஆம் தேதி எங்களுக்கு 11:30 மணிக்கு இந்த இன்சிடென்ட் நாங்கள் நியூஸில் தான் பார்த்தோன்னே நான் டேரெக்டாக சூப்பர் யாத்திரை ஆஃபீஸ்க்கு போகணுன்னாங்க. ஏன்னா அவங்க சைட்லேருந்து இன்னும் இந்த ஒரு டீட்டெயில் ஒன்றும் கிடைக்கல. எங்களுக்கு எல்லாம் சேஃப்னு தான் சொல்லியிருக்காங்க. 20% மட்டும் தான் ஃபஸ்ட்டு சேஃப்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் பர்சன் என்ன டீட்டெயிலுங்கிறது எனக்கு தெரியல. எங்களுக்கு கொஞ்சம் என்னென்னு பார்த்துட்டு அரசு எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து செஞ்சுமாறு எங்களை பெற்றோர்களை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொள்ளும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.